ச்சே, இதாங்க உலகம். இந்த வேர்ல்டில் ஒரு நிமிஷமும் 5 குழந்தைங்க பிறந்துட்டே தான் இருக்காங்க, 2 பேர் இறந்துட்டே தாங்க இருக்காங்க. இன்னைக்கு வேர்ல்ட் பாப்புலேஷன் டே. இந்த வேர்ல்டில் 8 பில்லியன் பாப்புலேஷனுக்கு மேலே இருக்கு. அதில் இந்தியாவில் மட்டும் 1.48 பில்லியன் மக்கள் தொகையோட முதல் இடத்துல இருக்கும். சைனா என்னதான் 2வது இடத்துல இருந்தாலும் 1.41 பில்லியன்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு 5 பில்லியன் வித்தியாசம் தான் வச்சுக்கோங்களேன். தேர்ட் எந்த கண்ட்ரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுல எல்லா கண்ட்ரியுமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சில கண்ட்ரி கொஞ்சம் மக்கள் சதவீதம் அதிகமாகவும், சில கண்ட்ரி கொஞ்சம் மக்கள் சதவீதம் கம்மியாகவும் இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருந்தாலும் அதே யூரோப்பியன் கண்ட்ரியில மக்கள் தொகை சரிஞ்சிட்டே தான் இருக்காங்க. இந்த ஓவர் பாப்புலேஷனோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் இருந்தால் அதிக வேஸ்டேஜ் தான். பாப்புலேஷன், டிஃபாரஸ்டேஷன், கிளைமேட் சேஞ்ச், ஸ்ட்ரெயின் எக்கோசிஸ்டம் சொல்லிட்டு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருதுன்னா, தூய்மை வளர்ச்சி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, உமன் எம்பவர்மெண்ட், ரீப்ரொடக்டிவிட்டி, ஹெல்த் கேர் அண்ட் தென் ஃபேமிலி பிளானிங். இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டேக்கு நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் அவேர்னஸ் இன் சோஷியல் மீடியா, சப்போர்ட் என்ஜிஓஸ் அண்ட் சின்ன சின்ன லோக்கல் அவேர்னஸ் ஈவெண்ட்ல நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்றதால இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டேல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்மளும் இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டேக்கு நம்மளால கொடுக்க முடிஞ்ச ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்க தொடங்குவோம்.